Good morning students. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா motional emf from Lorentz force. Okay. First the diagram explanation பார்த்தறலாம். Bங்கிறது ஒரு magnetic field. இந்த crosses எல்லாமே ஒரு magnetic field denote பண்ணுது. And magnetic field cross நம்ம போட்டாச்சுனால it is perpendicular inwards, okay, into the plane of paper போற மாதிரி assume பண்ணிக்கோ. இது வந்து ஒரு conducting rod ABங்கிறது. அந்த conducting rod ஓட length வந்து L. இது right side move பண்ணுது. Okay, it moves with the velocity b. இப்போ இந்த rod ஓட மூமெண்ட்டும் எனக்கு perpendicular to the magnetic field இருக்கு. Okay, இந்த rod velocity v ல நான் மூவ் பண்ணேன்னா அதில் உள்ள free electrons, இந்த rod வந்து ஒரு conducting rod, so it has free electrons inside. இந்த free electronsம் மூவ் பண்ணுது அதே velocityல vங்கிற velocityல electrons மூவ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸ் எந்த எண்ட்லேருந்து எந்த எண்டுக்கு மூவ் பண்ணுதுன்னா ஃப்ரம் எண்டு பியிலேருந்து எண்டு ஏக்கு மூவ் பண்ணுது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்ததுன்னா எனக்கு எண்டு பி வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆகிடுது. அப்போ எண்டு ஏல வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இங்கே டிப்ரிவேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை க்ரியேட் பண்ணிடுது. Okay, the potential difference which in turn எனக்கு creates an electric field E in the rod. Okay, இந்த electric fieldனால எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில். ஓகே, இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு. இப்போது இந்த மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப்பு, அந்த பொட்டன்ஷியல் ட்ராப்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எனக்கு ஒரு கூலம்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஓகே, இந்த மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ வந்து எது வரைக்கும் பண்ண முடியும்னா ஒரு ஈக்குலிபிரியம் ரீச் ஆகணும். ஈக்குலிபிரியம் பிட்வீன் தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் தி கூலம்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, நமக்கு தெரியும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி கிராஸ் பி. இப்போ கியூங்கிறது சார்ஜு, இந்த இடத்துல சார்ஜ் வந்து எனக்கு எலக்ட்ரான், அதோட சைன் போட்டுக்கிறேன் மைனஸ் இ இன்ட்டு வி கிராஸ் பி. இதை ஈக்குவேஷன் 1ன்னு அசியூம் பண்ணிக்கோ. அடுத்து கூலம்ஸ் ஃபோர்ஸ் தெரியும், எஃப்இ அப்படிங்கிறது மைனஸ் இ இன்ட்டு இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகே, அட் ஈக்குலிபிரியம் எனக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கூலம்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டுத்துக்குமே நான் மேக்னிடியூடு மட்டும்தான் எடுக்கிறேன். இங்கேயும் மேக்னிடியூடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ மைனஸ் இ இன்ட்டு வி கிராஸ் பி, இங்கே வந்து மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டர். மேக்னிடியூட் எடுக்கனால அந்த நெகட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்லி இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இ இன்ட்டு இது எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா வி கிராஸ் பிங்கிறது எனக்கு மேக்னிடியூடு ஃபார்மில் போடும்போது விபி சைன் தீட்டா வந்துடும். எனக்கு சைன் 90, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வியும் வந்து பெர்பெண்டிகுலராக மூவ் பண்ணுது, அதனால் சைன் 90, ஸோ விபி வந்துடும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிட்டிஸ் போட்டுக்கிறேன், இந்த இஇ கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸ்மால் வி வந்து டினோட்ஸ் வெலாசிட்டி, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு அசியூம் பண்ணிக்கும். இப்போது இந்த ராடு பொட்டன்ஷியல் இருக்க, இந்த ராடு ஏபியில் எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகுதுன்னு சொன்னால வி அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எல். என்னென்னா நமக்கு தெரியும் வி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டி அப்படின்னு. எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, இது டிஸ்டன்ஸு. இந்த இடத்துல லென்த் ஆஃப் த ராட் வந்து எல்லுங்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் டி ஐ எம் ரைட்டிங் எல். ஓகே, இப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு லென்த் ஆஃப் த ராட். ஓகே, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே எனக்கு இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் கிடைக்குது. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை இஎம்எஃப் இ. ஓகே, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இதே வேல்யூ தான் பிஎல்வி போட்டுக்கோ. இப்போது இந்த ராட் இருக்கு இல்லையா, இந்த ராடை வந்து ஏபி இருக்குது, இதை வந்து நான் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டு இது கன்சிஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும். அந்த கரண்ட் இந்த இடத்துல எனக்கு இஎம்எஃப் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல டு மெஷர் கரண்ட் அக்ராஸ் ஆர் அப்படின்னா எனக்கு ஐ வேல்யூ தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் இந்த சர்க்யூட்டில். ஓகே, so the direction of the current is found from right hand thumb rule. Okay, thank you students.